இருக்கிற சகோதரர்களே சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய இல்லத்தில் அவனை தொழுவதற்காக அவன் இட்ட கட்டளையை நிறைவேற்றுவதற்காக நாம் அனைவரும் கூடியிருக்கிறோம். நம்முடைய நல்ல எண்ணங்களையும் செயல்பாடுகளை ஏற்றுக்கொண்டு அதற்கு நிறைந்த நன்மைகளை வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் வாரி தருவானாக. நம்மை படைத்து கண்காணித்து கொண்டிருக்கிற எல்லாம் வல்ல அல்லாஹுவை பயந்து வாழும்படி என்னையும் உங்களையும் கேட்டுக்கொண்டு இந்த ஹுத்துபாவை ஆரம்பிக்கின்றேன். அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே, இந்த உலகத்தில் ஏராளமான எண்ணி சொல்ல முடியாத படைப்பினங்களை படைத்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த படைப்புகளுக்குரிய வழிகாட்டுதலையும் வழங்கியிருக்கிறான். வழிகாட்டுதல் என்பது மனித சமுதாயத்திற்கு மட்டுமே சொந்தமானது கிடையாது. உலகத்தில் இருக்கிற எல்லா படைப்பினங்களுக்கும், நம்முடைய கண்ணுக்கு தெரிந்த தெரியாத அனைத்து படைப்பினங்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த வழிகாட்டுதலை வழங்கியிருக்கிறான். அதற்கென்று சில நெறிமுறைகளையும் சில நோக்கங்களையும் வழங்கியிருக்கிறான். நாமெல்லாம் நினைத்து கொண்டிருக்கிறோம், மனித சமுதாயம் மட்டும்தான் ஒரு லட்சியத்தை கொண்ட ஒரு படைப்பாக இருக்கிறது, வேறெந்த படைப்பினமும் லட்சியத்தை கொண்ட படைப்பினங்கள் கிடையாது, அவற்றுக்கென்று ஒரு தேட்டம் ஒரு நோக்கம் கிடையாது என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் உண்மை அதுவல்ல. லட்சியங்களிலே மாறுபாடுகள் வேறுபாடுகள் இருக்கலாம், ஆனால் எல்லா படைப்பினங்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட தேட்டம் லட்சியம் இருக்கிறது. அந்த தேட்டத்தை அந்த லட்சியத்தை அடைவதற்குரிய வழிகாட்டுதலை இறைவன் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறான். இந்த விஷயத்தில் எல்லா படைப்பினங்களும் பொதுவானது. அந்த வழிகாட்டுதல் ஒன்றுதான் குடும்ப அமைப்பு என்பது. எல்லா படைப்பினங்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குடும்ப அமைப்பு என்று ஒன்றை ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். எல்லா படைப்பினங்களும் இதற்கு கட்டுப்பட்டுத்தான் இந்த உலகத்தில் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. எந்த ஒரு ஜீவராசியையும் சுட்டிக்காட்டி இந்த ஜீவராசி குடும்ப அமைப்புக்கு அப்பாற்பட்டது என்று நம்மால் சொல்லவே முடியாது. காடுகளில் வாழக்கூடிய மிருகங்களாக இருந்தாலும் சரி, அல்லது பறவை இனங்களாக இருந்தாலும் சரி, அல்லது நீருக்கடியில் வாழுகின்ற மீன் இனங்களாக இருந்தாலும் சரி, அல்லது கண்ணுக்கு தெரியாத பூச்சி இனங்களாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் எல்லா படைப்பினங்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குடும்ப அமைப்பு என்று ஒன்றை ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். ஃபேமிலி செட்டப் என்று அல்லாஹ் எல்லா படைப்பினங்களுக்கும் ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். நமக்கும் அந்த குடும்ப அமைப்பை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா வழங்கியிருக்கிறான். குர்ஆனில் நாம் பார்த்தோம் என்று சொன்னால், குடும்ப அமைப்பை பற்றி குடும்பவியலை பற்றி நிறைய இடங்களில் பேசப்பட்டிருக்கிறது, குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கிறது. குர்ஆனை நன்கு படித்து பார்த்தவர்களுக்கு அது தெரியும். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய படைப்பினங்களை பற்றி சொல்கிற பொழுது, வமா மின் தாப்பத்தின் ஃபில் அர்லி வலா தாயிரின் யத்தீரு பி ஜனாஹைஹி இல்லா உமமுன் அம்சாலுக்கும் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். இந்த உலகத்தில் இருக்கிற எந்த ஜீவராசியாக இருந்தாலும் சரி, இந்த பூமியில் இருக்கிற எந்த ஜீவராசியாக இருந்தாலும் சரி, ஏன் இரண்டு இறக்கைகளால் பறக்கக்கூடிய பறவை இனங்களாக இருந்தாலும் சரி, எல்லாம் உங்களை போன்ற ஒரு சமூக அமைப்பு தான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்லி காண்பிக்கிறான். இல்லா உமமுன் அம்சால். உம்மம் என்று சொன்னால் உம்மத்து என்பதனுடைய பன்மை சொல் உமம். உம்மத்து என்றால் என்ன அர்த்தம்? உம்மத்து என்னது? சமுதாயம், சமூகம். அதனுடைய பன்மை சொல் தான் உமம். உமமுன் அம்சாலுக்கும், உங்களை போன்ற சமூக அமைப்பு. எல்லா உயிரினங்களும் ஒரு சமூக அமைப்புக்கு உள்ளேதான் இருந்து, அந்த வட்டத்திற்கு உள்ளேதான் இருந்து இயங்கிக் கொண்டிருக்கிறது. எல்லாவற்றுக்கும் அது இயல்பான ஒன்று. கூடி வாழுதல் என்பது, குடும்பத்தோடு வாழுதல் என்பது மனிதனுடைய இயல்பான குணம் மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா படைப்பினங்களுடைய இயல்பான குணமாக இருந்து கொண்டிருக்கிறது. நாமெல்லாம் டிவியில் பார்த்துருப்போம், இந்த மிருகங்கள் இடப்பெயர்ச்சி செய்யக்கூடிய சமயத்தில் ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடத்திற்கு புலம்பெயர்ந்து செல்கிற பொழுது அது கூட்டத்தோடு செல்வதைத்தான் நாம் பார்த்திருக்கிறோம். தனியாக எந்த மிருகமும் செல்வது கிடையாது, அது ஒரு குடும்பம். அவ்வாறு நாம் பார்க்கக்கூடிய அந்த கூட்டம் இருக்கிறதே, அது யானையாக இருந்தாலும், குதிரையாக இருந்தாலும், கழுதையாக இருந்தாலும், நரிகளாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும்
எல்லாம் கூட்டமாகத்தான் இடம்பெயர்கிறது. தனியாக எந்த ஒன்றும் இடம்பெயர்ந்து செல்வது கிடையாது. அது ஒரு குடும்பம், ஒரு கூட்டமைப்புக்கு கீழே அது வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறது. அந்த உணர்வை அந்த ஜீவராசிகளுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழங்கியிருக்கிறார். அவற்றுக்கு மட்டியில் சண்டைகள் வருவது கிடையாது. அந்த குடும்பம் இருக்குதா இல்லையா, அந்த விலங்கினங்களுக்கு மத்தியில் அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருக்கிற அந்த குடும்ப அமைப்பு இருக்கிறது, அந்த குடும்ப அமைப்பு ஒருபோதும் சிதைந்து விடுவதில்லை. அங்கே விவாகரத்திற்கு இடமே கிடையாது, அங்கே ஹுலாவுக்கு இடமே கிடையாது. ஏதாவது ஒரு மிருகம் இன்னொரு மிருகத்தை பார்த்து நான் உன்னை விவாகரத்து செய்திருக்கிறேன் என்று சொல்வதை நாம் பார்த்திருக்கிறோமா, கேட்டிருக்கிறோமா? அப்படி ஒரு அதிசயத்தை, அப்படி ஒரு நிகழ்வை விலங்கினத்தை ஆய்வு செய்யக்கூடியவர்கள் காடுகளுக்குள்ளே போய் பல வருடங்களாக, மாதங்களாக அல்ல, வருடக்கணக்கில் போய் உட்கார்ந்து என்ன செய்கிறாங்க, ஆய்வு செய்கிறார்கள். அந்த மிருகங்களை பற்றி, அதனுடைய குணாதிசயங்களை பற்றி, அதனுடைய செயல்பாடுகளை பற்றி, அதனுடைய இயற்கை அமைப்பை பற்றி, குடும்ப அமைப்பை பற்றி இப்படியே சொல்கிறார்கள். நம்ம மனித குடும்ப அமைப்பில் எப்படி தாய், தகப்பன், என்ன தம்பி, தங்கை, அக்கா, அண்ணன் என்றெல்லாம் நாம் சொல்லுகிறோமோ, அப்படியே மிருகங்களுக்கு மத்தியிலும் ஒவ்வொரு மிருகத்திற்கும், ஒரு குடும்பத்திற்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு மிருகத்திற்கு ஒரு பெயரை சொல்லி, ஒரு உறவை சொல்லி என்ன செய்கிறாங்க, வருடக்கணக்கில் ஆய்வு செய்து அதனுடைய வாழ்க்கை முறை எப்படி இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். பார்க்கிறோமா இல்லையா? இது எதை காட்டுகிறது? குடும்ப அமைப்பு அங்கேயும் இருக்கிறது. எந்த ஒரு மிருகமும் தன்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு மிருகத்தை விட்டுக் கொடுப்பதே கிடையாது. அதை எதிர்த்து நிற்பதும் கிடையாது, சண்டையிடுவது கிடையாது. வேறு எந்த மிருகத்தையும் தன்னுடைய எல்லைக்குள்ளே, தன்னுடைய வட்டத்திற்குள்ளே அனுமதிப்பதும் கிடையாது. அதே நேரத்தில் இவர்களும் வேறு எந்த வட்டத்திற்குள்ளே செல்வதும் கிடையாது. இப்படி ஒரு கட்டுப்பாடான ஒரு குடும்ப அமைப்பை, ஒரு கூட்டமைப்பை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிருகங்களுக்கு மத்தியிலையும் ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். எல்லா மிருகத்தையும் பாருங்க, கடலுக்கு அடியில் வாழக்கூடிய மீன் இனமாக இருந்தாலும் சரி, அதுவும் கூட்டம் கூட்டமாகத்தான் இடம்பெயர்ந்து செல்கிறது. பறவை இனங்களை பாருங்கள், எந்த ஒரு பறவையாக தனியாக செல்கிறதா? போகாது. அது இடம்பெயர்ந்து செல்கிற பொழுது, புலம்பெயர்ந்து செல்கிற பொழுது கூட்டம் கூட்டமாகத்தான் செல்கிறது. அதை நம்மளால் கால்குலேஷன் பண்ண முடியாது, எண்ணி சொல்ல முடியாது. இந்த கூட்டத்திற்குள்ளே எத்தனை உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் என்று நம்மால் கணக்கிட்டு சொல்ல முடியாத அளவிற்கு பெருங்கொண்ட கூட்டமாக இடம்பெயர்ந்து செல்வதை பார்க்கிறோம். அந்த காட்சி ஒரு கண்கொள்ளா காட்சியாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் மனுஷன் மாத்திரம்தான் என்ன செய்கிறான், பிரிஞ்சிருக்கிறான். எல்லாவற்றை விட, மற்ற எல்லா மிருகங்களுக்கும் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அறிவாற்றலை விட ஒருபடி மேலாக பகுத்தறியும் ஆற்றல் என்று ஒன்றை வழங்க பெற்றிருக்கக்கூடிய இந்த மனித சமுதாயம் இருக்கிறதே, இதற்குள்ளேதான் குடும்ப உறவுகளுக்கு மத்தியில் விரிசல்கள், சண்டைகள், கோஷ்டி தகராறுகள் எல்லாம் இருப்பதை பார்க்கிறோம். கணவன் மனைவிக்கு மத்தியில் பிரிவினை ஏற்படுகிறது. எந்த விலங்கினங்களுக்கு மத்தியில் பிரிவினை கிடையாது. எந்த ஒரு மிருகமும் இன்னொரு மிருகத்தை, எந்த ஒரு தாய் மிருகமும் தன்னுடைய பிள்ளைகளை விட்டு பிரிவது கிடையாது. அங்கே பிரிதல் என்ற பேச்சுக்கே இடமில்லை. எல்லாம் கூடி வாழ்கிறது, இணைந்து வாழ்கிறது, சேர்ந்து வாழ்கிறது. அதை பார்த்து நாம் பாடம் பெற வேண்டிய நிலையில் தள்ளப்பட்டிருக்கிறோம். இன்றைய சமுதாயத்தை பொறுத்தவரையில், இன்றைய இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய நிலையை பொறுத்தவரையில் மிருகங்களை காட்டியவர்களுக்கு பாடம் நடத்த வேண்டியிருக்கிறது. அந்த அளவிற்கு நம்முடைய சமுதாயம் மிருகத்தை விட தரம் தாழ்ந்து போய் கொண்டிருக்கிறது. அல்லாஹ் சொல்கிறானே, உலாயிக்க கல் அனாமி பல்ஹும் அலல், இவர்கள் கால்நடைகளை ஒத்தவர்கள், இல்லை இல்லை அதைவிட தரம் தாழ்ந்தவர்கள் என்று சொல்கிறானே. அப்படிப்பட்ட ஒரு நிலையை நோக்கி நம்முடைய சமுதாயத்தில் பெரும்பகுதி மக்கள் போய் கொண்டிருக்கிறார்கள். ஃபேமிலி செட்டப்னா என்ன, குடும்ப அமைப்பு என்றால் என்ன என்பதை பற்றியே தெரியாமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மனித இனம் மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா படைப்பினங்களையும் எப்படி படைத்து வைத்திருக்கிறார் என்று சொன்னால் ஜோடி ஜோடியாகத்தான் படைத்து வைத்திருக்கிறார். ஏதாவது ஒரு படைப்பினத்தை காட்டி இதற்கு ஜோடி கிடையாது என்று சொல்ல முடியுமா? அப்படி ஒரு படைப்பினத்தை மிருகங்கள்லையோ, பறவை இனங்கள்லையோ, மீன் இனங்கள்லையோ அல்லது தாவரங்கள்லையோ அப்படி சொல்ல முடியுமா? முடியாது. அப்படி காட்டினால் அது குர்ஆனுடைய வாக்கு பொய்யாகிவிடும். குர்ஆன் என்ன சொல்கிறது? வமின் குல்லி ஷைஇன் ஹலக்னா ஸௌஜைனி,
எல்லாவற்றிலும் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா படைப்புகளையும் நாம் எப்படித்தான் படைத்திருக்கிறோம்? ஜோடி ஜோடியாகத்தான் படைத்திருக்கிறோம். ஆண் பெண் என்ற ஜோடி முறையைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைத்திருப்பதாக குர்ஆனில் சொல்லி காண்பிக்கிறான். லஅல்லக்கும் ததக்கரூன், நீங்கள் நல்லுணர்வு படிப்பினை பெற வேண்டும் என்பதற்காக. நாம் அல்லாஹ்வுடைய இந்த ஆற்றலை பார்த்து அறிவை பெருக்கி வளர்த்து படிப்பினை பெற வேண்டும், நல்லுணர்வு பெற வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளவோ ஏற்பாடுகளை செய்திருக்கிறான். அந்த அல்லாஹ்வுடைய ஏற்பாடுகளில் ஒரு அதிசயமான ஏற்பாடுதான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான ஜீவராசிகளும் ஜோடி ஜோடியாக படைக்கப்பட்டிருக்கிறது. ஜோடியாக தான் இருக்கணும் சொல்றாங்க இல்லையா? ஜாடின்னு ஒன்று இருந்தா என்ன இருக்கணும்? மூடின்னு ஒன்று இருக்கணும். மூடி இல்லாமல் ஜாடி இருந்தா அந்த ஜாடிக்கு பாதுகாப்பு கிடையாது, ஜாடிக்குள்ள இருக்கக்கூடிய பொருளுக்கு பாதுகாப்பு கிடையாது. ஜாடின்னா மூடி இருக்கணும். அது மாதிரி தான் ஜோடி ஜோடியாக தான் செய்யணும், இருக்க வேண்டும். ஆண் பெண், ஆணுக்கு பெண், பெண்ணுக்கு ஆண், இருவருக்கும் ஒருவர் பரஸ்பரம் மற்றவருக்கு துணையாக உறுதுணையாக இருக்க வேண்டிய அவசியம் கட்டாயம் எல்லா இனங்களிலும் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய படைப்புகளில் எல்லா இனங்களிலும் இந்த இயல்பான குணத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா செய்றான், ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். அதற்காகத்தான் ஜோடி ஜோடியாக படைத்து வைத்திருக்கிறான். ஜோடி இல்லை என்று சொன்னால், இந்த ஃபேமிலி செட்டப், இந்த குடும்ப அமைப்பு என்பது இல்லை என்று சொன்னால் சமூகத்தில் வளர்ச்சி என்பதே கிடையாது. வளர்ச்சி என்பதே தடைபட்டு போய்விடும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். மேலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மற்றொரு வசனத்தில் இதை அழுத்தமாக சொல்கிற பொழுது வஅன்னஹு ஹலக ஸௌஜைனி அஸ்ஸக்கர வல் உன்ஸா, மேலும் அல்லாஹ் எப்படிப்பட்டவன் என்று சொன்னால் ஜோடிகளை அல்லாஹ் படைத்திருக்கிறான். ஜோடி என்று சொன்னால் என்ன ஜோடி என்ற சந்தேகம் வருமா இல்லையா? நிறத்திலையா அல்லது குணத்திலையா என்று ஒரு சந்தேகம் வருமா இல்லையா? அதற்கு பதிலாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காண்பிக்கிறான், ஹலக ஸௌஜைனி அஸ்ஸக்கர வல் உன்ஸா, ஆணையும் பெண்ணையும். ஆக இந்த இரண்டு ஜோடிகளாக அல்லாஹ் படைத்திருக்கிறான். இதெல்லாம் எதற்காக? இந்த ஏற்பாடு எதற்காக? இது இறைவனுடைய திட்டமிட்ட ஏற்பாடு. இது இயற்கை நியதி, ஃபித்ரா என்று சொல்கிறார்கள். இயற்கை நியதிக்கு அரபியில் சொல்லக்கூடிய வார்த்தை என்னது? ஃபித்ரா. ஃபித்ரத்துல்லாஹி அல்லதி ஃபதரன் நாஸ அலைஹா லா தப்தீல லிஹல்கில்லாஹ். அல்லாஹ் எந்த இயற்கை அமைப்பில் மனிதர்களை படைத்து வைத்திருக்கிறானோ அந்த இயற்கை அமைப்போடு இணைந்து வாழுங்கள். அது கொள்கையாக இருந்தாலும் சரி, குணமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, இயற்கைக்கு மாற்றமாக செயல்படாதீங்க. அல்லாஹ் எந்த இயற்கை அமைப்போடு இந்த மனித சமுதாயத்தை படைத்து வைத்திருக்கிறானோ அந்த இயற்கை அமைப்போடு இணைந்து வாழுங்கள். லா தப்தீல லிஹல்கில்லா, அல்லாஹ்வுடைய அந்த இயற்கையான அமைப்பில் மாற்றங்களை செய்யாதீர்கள். இப்போ ஆணுக்கு பெண், பெண்ணுக்கு ஆண் என்பது இயற்கையினுடைய ஏற்பாடு, அதாவது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, திட்டமிட்ட ஏற்பாடு, இயற்கை நியதி. இந்த ஃபித்ராவை என்ன செய்யக்கூடாது? உடைக்கக்கூடாது, மாற்றக்கூடாது. ஒரு ஆண் என்று ஒன்றிருந்தால் அவனுக்கு ஒரு பெண் துணை கண்டிப்பாக தேவை. பெண் என்று ஒன்றிருந்தால் அதற்கு ஆண் துணை கண்டிப்பாக தேவை. எந்த ஒரு மனிதன் துணை இல்லாமல் வாழுகிறானோ, எந்த ஒரு மனிதன் துணை இல்லாமல் வாழுகிறானோ அவனுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாக ஆக்கப்படும். அவனுடைய வாழ்க்கையில் அவன் தோற்று போய் விடுவான். வெளியில வேண்டுமானால் வெற்றி பெற்றவனை போல நடிக்கலாம், ஆனால் உள்ளுக்குள்ளே யதார்த்தமாக அவன் தோற்று போய் விடுவான். வாழ்க்கையில் அவனால் நிம்மதியாக இருக்க முடியாது, அவனால் பல சாதனைகளை நிகழ்த்த முடியாது. அதற்கெல்லாம் இந்த துணை இல்லாமல் இருப்பது என்பது தடையாகிவிடும். அதனால்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி படைச்சிருக்கிறான்? ஜோடி ஜோடியாக படைத்து வைத்திருக்கிறான். இந்த குடும்ப அமைப்பு என்று வருகிற பொழுது இதுல இரண்டு விதமான முறைகள் இருக்கிறது. அல்லாஹ் அதையும் நமக்கு குர்ஆன்ல நினைச்சான் சொல்லி காண்பிக்கிறான். ஒன்று இரத்த பந்த உறவு, இன்னொன்று சம்பந்த உறவு. இந்த இரண்டு உறவுகளும் சேர்ந்ததுதான் குடும்ப அமைப்பு என்பது நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை பற்றி குர்ஆனில் சொல்கிற பொழுது வஹுவல்லதி ஹலக மினல் பாஇ பஷரன், அவன்தான் நீரிலிருந்து இந்த மனிதனை படைத்திருக்கிறான். நீரிலிருந்து, நீர்ச்சத்திலிருந்து இந்த மனிதனை படைத்திருக்கிறான். மனிதனை படைத்த இறைவன் அந்த உறவுகளை எப்படி அமைத்து வைத்திருக்கிறான் என்று சொன்னால் ஃபஜஅலஹு நஸபன் வஸிஹ்ரா, அல்லாஹ்
அந்த மனிதனை எப்படி அமைத்து வைத்திருக்கிறான் என்று சொன்னால், இரத்த வந்த உறவாகவும், நசப் என்று சொன்னால் பாரம்பரிய உறவு, இரத்த வந்த உறவு, இரத்த வந்த உறவாகவும், வசிகரா சம்பந்த உறவாகவும் அமைத்து வைத்திருக்கிறான். இரண்டும் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்தது, பிரிக்க முடியாதது, ஏறக்குறைய சங்கிலி தொடரை போல. இரத்த வந்த உறவிலிருந்து சம்பந்த உறவு வருகிறது, சம்பந்த உறவிலிருந்து இரத்த வந்த உறவு உருவாகிறது என்று மாறி மாறி அது வந்து கொண்டே இருக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட ஒரு இயற்கையான ஏற்பாட்டை தான் ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். அப்படியானால் அல்லாஹ் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன சகோதரர்களே? எண்ணி பாருங்கள். நாம் ஒரு குடும்ப அமைப்பை உருவாக்கி அந்த குடும்ப அமைப்போடு என்ன செய்யணும்? வாழ வேண்டும். அந்த குடும்ப அமைப்பில் எதெல்லாம் இருக்கணும்? இரத்த பந்த உறவு இருக்க வேண்டும், சம்பந்த உறவு இருக்க வேண்டும். இந்த இரண்டு உறவுகளுமே மிக முக்கியத்துவம் வாய்ந்த உறவுகள். இந்த பால்குடி உறவு என்று இன்னொரு உறவு இருக்கிறது, அது எல்லா இடத்துலையும் இருக்கிறது இல்லை. அதனால இப்போதைக்கு நாம் அதை எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. நாம் முக்கியமாக கவனத்தில் செலுத்த வேண்டியது இயற்கையாக இருக்கக்கூடிய இரத்த பந்த உறவு, நாம உருவாக்கி கொள்ளக்கூடிய சம்பந்த உறவு, திருமணத்தின் மூலமாக வரக்கூடிய உறவு. இந்த இரண்டு உறவுகளுமே நாம் பாதுகாக்க வேண்டிய உறவுகள். இதை கவனத்தில் கொள்ள வேண்டும். எவ்வளவு நியாமத்துகள் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான், எவ்வளவு அருள் கொடைகள் அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கிறான். இந்த அருள் கொடைகளை எல்லாம் எவ்வாறு நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம்? பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அதை பாதுகாக்க வேண்டும். ஆரோக்கியம் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய அருள் கொடை. இந்த ஆரோக்கியத்தின் மூலமாக நாம் பயன்பெற வேண்டும் என்று சொன்னால் அந்த ஆரோக்கியத்தை என்ன செய்யணும்? பாதுகாக்க வேண்டும். ஆரோக்கியமாக வாழ்வதற்கு எது அடிப்படை என்பதை அறிந்து கொண்டு அதை நம்முடைய வாழ்க்கையில் நாம் என்ன செய்யணும்? பின்பற்ற வேண்டும். அதன் மூலமாக ஆரோக்கியத்தை பாதுகாக்கிற பொழுதுதான் அந்த ஆரோக்கியத்தின் மூலமாக நாம் அடையக்கூடிய நன்மைகளை அடைய முடியும், பெற முடியும். இல்லைன்னா பெற முடியாது. அப்படித்தான் எல்லாமே. இது ஒரு உதாரணத்துக்கு தான். இதே மாதிரி தான் இந்த குடும்ப அமைப்பின் மூலமாக நாம் எப்போது நன்மைகளை பெற முடியும் என்று சொன்னால், அது இரத்த வந்த உறவாக இருந்தாலும் சரி, சம்பந்த வழி உறவாக இருந்தாலும் சரி, இந்த உறவுகளின் மூலமாக நாம் எப்போது நன்மைகளை பெற முடியும் என்று சொன்னால், இந்த உறவுகளை நாம் பாதுகாக்க வேண்டும், பேண வேண்டும். எப்படி அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் இந்த உறவுகளை பாதுகாக்க வேண்டும், பேண வேண்டும் என்று சொல்லி தந்திருக்கிறார்களோ, அந்த அடிப்படையில் இந்த உறவுகளை நாம் என்ன செய்யணும்? பேண வேண்டும், பாதுகாக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆனால் நாம் செய்கிறோமா? இரத்த பந்த உறவாக இருந்தாலும் சரி, சம்பந்த உறவாக இருந்தாலும் சரி, இந்த உறவுகளை பாதுகாக்கின்ற விஷயத்தில், பேணுகின்ற விஷயத்தில், அதற்கு நாம் தரக்கூடிய முக்கியத்துவ விஷயத்தில் எந்த அளவில் இருந்துட்டு இருக்கிறோம்? நாம் அந்த விஷயத்தில் கவனக்குறைவாக இருக்கிறோமா இல்லையா? பின்தங்கி இருக்கிறோமா இல்லையா? அது எங்கிருந்து ஆரம்பிக்கிறது என்று சொன்னால், இந்த உறவுல விரிசல் என்பது, இந்த குடும்ப அமைப்பு சீர்கெடுதல் என்பது எங்கிருந்து ஆரம்பிக்கிறது என்று சொன்னால், கணவன் மனைவியிலிருந்து ஆரம்பிக்கிறது, தாய் தகப்பனிடமிருந்து ஆரம்பிக்கிறது. இதை கவனத்தில் கொள்ள வேண்டும். ஒரு குடும்பம் சீர்கெட்டு போனால் ஒரு சமூகமே சீர்கெட்டு போய்விடும். ஏனென்று சொன்னால், பல குடும்பங்களுடைய கூட்டமைப்பு தான் ஒரு சமூக அமைப்பு என்பது. பல குடும்பங்களுடைய கூட்டமைப்பு தான் ஒரு சமூக அமைப்பு என்பது. பல செங்கல்கள் எல்லாம் சேர்ந்து எவ்வாறு ஒரு கட்டிடம் உருவாகிறதோ, பல செல்கள் எல்லாம் சேர்ந்து எவ்வாறு இந்த உடல் அமைப்பு உருவாகி இருக்கிறதோ, அதை போலத்தான் பல குடும்பங்கள் இணைந்ததுதான் ஒரு சமூக கட்டமைப்பு என்பது. அதுல ஒரே ஒரு குடும்பம் சீர்கெட்டால் கூட என்ன ஆயிரும்? இந்த சமூகத்தில் மிகப்பெரிய சீர்கேடு பரவிவிடும். ரசூலுல்லாஹ் ஹதீஸ்ல சொன்னாங்களா இல்லையா? உடம்புக்குள் ஒரு சதை துண்டு இருக்கிறது, உடம்புக்குள் ஒரு சதை துண்டு இருக்கிறது. அது சீராக இருந்தால் உடம்பு முழுக்க சீராக இருக்கும். அது சீராக இல்லை, கெட்டு போய்விட்டது என்று சொன்னால் உடம்பு முழுக்க கெட்டு போய்விடும் என்று சொல்லிவிட்டு எதை பற்றி சொன்னார்கள்? அந்த சதை துண்டு எது? அல் கல்ப் என்று சொல்லப்படக்கூடிய இதயம். அது வெளிப்புறமாக பார்த்தாலும் சரி அல்லது உட்புறமாக பார்த்தாலும் சரி, நீங்கள் எப்படி வைத்துக் கொண்டாலும் சரி, அந்த ஹார்ட் சரியா இயங்கினா தான் உடல் முழுக்க சீரா இயங்கும். ஹார்ட் சரியா இயங்கல அப்படின்னு சொன்னா உடல் முழுக்க நிச்சயம் கெட்டு போய்விடும். அதனுடைய பாதிப்பு தெரியுமா இல்லையா? அந்த ரத்த பம்பிங் சரியா பண்ணல அப்படின்னு சொன்னா அந்த ரத்த ஓட்டத்தில் பாதிப்பு ஏற்படுகிற பொழுது உடம்பு முழுக்க அதனுடைய ரியாக்ஷன்ஸ் இருக்குமா இல்லையா? உண்மைதானே? அதே மாதிரி ஒரு குடும்பம் தானே என்று நாம் நிச்சய முடியாது, சாதாரணமாக இருந்துவிட முடியாது. ஒரே ஒரு குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்பு
கணவன் மனைவிக்கு மத்தியில் ஏற்படக்கூடிய விரிசல் ஒட்டுமொத்த சமூகத்தை என்ன செய்யும்? பாதிக்கும். அதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். நாம் இப்போது யாரிடமிருந்து பாடம் கற்றுக்கொள்ள வேண்டி இருக்கிறது என்று சொன்னால், இந்த விஷயத்தில் நம்மை விட அறிவில் குறைந்த படைப்புகளாக காட்டப்படக்கூடிய இந்த உயிரினங்கள் இருக்கிறதே, ஜீவராசிகள், வன விலங்குகள், பறவை இனங்கள், அந்த இனங்களில் இருந்து நாம் இப்போது பாடம் கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியத்தில், கட்டாயத்தில் இருக்கிறோம். அந்த அளவிற்கு நம்முடைய நிலைமை தரம் தாழ்ந்து போய் கொண்டிருக்கிறது. நம்முடைய சமூக கட்டமைப்பை உயர்த்துவது பற்றி ஒரு சில ஆய்வாளர்கள், ஒரு சில சமூக ஆர்வலர்கள் சிந்தனை செய்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய சமுதாயத்தை எப்படி தூக்கி நிறுத்தலாம், எப்படி முன்னேற்ற பாதைக்கு அழைச்சிட்டு போகலாம், அவங்களை எப்படி காப்பாற்றலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சாராண திட்டமிட்டு இருக்கிறாங்க. இதுக்கடையில் உள்ள என்ன நடந்துகிட்டு இருக்குது? உள்ளுக்குள்ள இருந்து அந்த சமூக கட்டமைப்பை உடைக்கக்கூடிய, சிதறடிக்கக்கூடிய, சின்னாபின்னப்படுத்தக்கூடிய வேலை உள்ளுக்குள்ள இருந்து நடந்து கொண்டிருக்கிறது. இதை செய்யக்கூடிய யார் அப்படின்னு சொன்னா, குடும்பத்தில் இருக்கக்கூடிய அங்கத்தினர்கள். இன்னொரு சாரார் என்ன நினைக்கிறாங்க? இந்த சமுதாயத்தை காப்பாற்றணும், நோய் நொடியிலிருந்து காப்பாற்றணும், பொருளாதார பற்றாக்குறை இருக்கு, வறுமையில் இருக்கிறாங்க, வறுமையிலிருந்து மீட்டெடுக்க வேண்டும், இவர்களுக்கு ஒரு நல்ல தரமான கல்வியை தர வேண்டும், கல்வியில பின்தங்கி இருக்கிறாங்க, அதில் முன்னேற்ற பாதையில் கொண்டு வரணும் என்றெல்லாம் திட்டமிட்டு அதற்காக லட்சக்கணக்கில் செலவு பண்ணி நினைச்சாங்க, உதவிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சமுதாயத்தை வளர்க்க வேண்டும், முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்பதற்காக. ஆனால் இன்னொரு பக்கத்தில் நடக்குது, அந்த குடும்ப அமைப்பை எல்லாம் நாசப்படுத்தக்கூடிய, குழி தோண்டி புதைக்கக்கூடிய, குடும்ப அமைப்பையை குலைக்கக்கூடிய வேலை உள்ளுக்குள் இருந்து நிச்சயம் மறைமுகமாக நடத்தப்பட்டு கொண்டு வருகிறது. இப்போது அதுவும் கவனத்தில் எடுத்துக் கொள்ளப்பட வேண்டிய ஒரு முக்கிய விஷயமாக இருந்து கொண்டிருக்கிறது. இது ஒன்றும் சாதாரண விஷயமா எடுத்துக்கொள்ள முடியாது. ஒரு குடும்பத்தில் இன்னைக்கு நடக்கும் இந்த கணவன் மனைவிக்கு மத்தியில் விரிசல் என்பது ஒரு குடும்பத்தில் வரும், இதை பார்த்து அடுத்த குடும்பத்தில் வரும், 2 4 ஆகும், 4 8 ஆகும், 8 16 ஆகும். கடைசியில் அது ஒட்டுமொத்த சமுதாயத்தை பாதிக்கக்கூடிய மிகப்பெரிய வியாதியாக மாறிவிடும். சாதாரணமாகவே ஒரு செயல் நமக்கு சாதாரணமாக தெரிகிற பொழுது அதை நாமளும் செய்ய ஆரம்பிச்சிருவோம் தானே, அப்படித்தானே? முன்னாலே எல்லாம் மதுக்கடைய, சாராய கடை எங்கே இருக்கும்? எங்கேயாவது சந்து பந்துல யாருக்கும் தெரியாத இடத்துல இருக்கும், அப்படித்தானே? அப்போ அது நமக்கு ரொம்ப பெரிய விஷயமா தெரிஞ்சது. இன்னைக்கு சாராய கடை அப்படிங்கிறது கண்ணை திறந்தா சாராய கடை, எங்கெல்லாம் டீ கடை திறந்திருக்கிற மாதிரி சாராய கடைகள் ஆங்காங்கே திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. இதுக்கு நம்ம பழகிட்டோமா இல்லையா? அப்ப நம்ம சாராயம் அப்படிங்கிற நமக்கு சாதாரண விஷயமா போயிடுச்சு, அப்படிதானே? சாதாரண சாராயம் என்பது, மது அருந்துவது என்பது நமக்கு சாதாரண விஷயமா ஏன் போயிடுச்சு? நம்ம பார்த்து பழகிட்டோம், அதனால சாதாரணமா போயிடுச்சு. இந்த மாதிரி குடும்பத்தில் ஏற்படக்கூடிய விரிசல்கள் என்பது அதிகப்பட அது ஒட்டுமொத்த சமுதாயத்தை நிச்சயம் பாதிக்க ஆரம்பித்து விடும். இந்த சமூக அமைப்பை இல்லாமல் சீர்குலைந்து போய்விடும். மிருகத்தில் இருக்கக்கூடிய அந்த கூட்டமைப்பினுடைய அந்த உணர்வு கூட, அந்த கூடி வாழ்தல் என்ற உணர்வு கூட இந்த சமுதாயத்தில் இல்லாமல் போயக்கூடிய ஒரு நிலைமை உருவாகிவிடும். அதனால் அதை குறித்து சமூக ஆர்வலர்கள் என்ன செய்யணும்? கவலைப்பட வேண்டும். இன்னைக்கு பாருங்க, எல்லா ஜமாத்திலையும், இந்த ஊர் ஜமாத்துன்னு சொல்லல, எல்லா ஜமாத்திலையும் அந்த ஜமாத்து நிர்வாகிகளிடத்தில் வந்திருக்கக்கூடிய பிரச்சனைகள்ல அதிகப்படியான பிரச்சனைகள் என்னது? எந்த பிரச்சனை? தலாக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, விவாகரத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனை. அதுலயும் அட்வான்ஸா போய் இப்போ குலாக்கள் நிறைய வந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் நான் ஏற்கனவே பேசியிருக்கிறேன். இருந்தாலும் தவறுகள் நடக்க நாம நிச்சயம் அதை தட்டி கேட்டே தான் இருக்கணும், பேசிக்கிட்டே தான் இருக்கணும். குலா அதிகமாக நடைபெறுகிறது. குலாக்கும் தலாக்கும் வித்தியாசம் இருக்கு, நிறைய வித்தியாசம் இருக்கு. தலாக் என்பது ஒரு கணவனாக மனைவி அவனுக்கு பிடிக்கவில்லை என்று சொல்லுகிற பொழுது அவன் என்ன செய்யறது? தலாக்குன்னு சொல்றது, பிரிச்சு விடுறது. குலா என்பது மனைவியாக முன் வந்து இந்த கணவன் எனக்கு வேண்டாம், வாழ்க்கையை முடிச்சு விட்டுருங்க, இவன் எனக்கு தேவை கிடையாது என்று ஜமாத்தில் வந்து முறையிடுறது. அதுக்கு பிறகு தான் குலா அப்படிங்கிறது. எவ்வளவு தைரியம் இருக்கணும் ஒரு பெண்ணுக்கு! அப்படிப்பட்ட தைரியம் சர்வ சாதாரணமாக வருகிறது என்று சொன்னால் அவள் எந்த அளவிற்கு பழக்கப்பட்டு விட்டால், எந்த அளவிற்கு அந்த நோய் இந்த சமூகத்தை பாதித்திருக்கிறது என்பதை குறித்து கவலைப்பட வேண்டுமா வேண்டாமா சகோதரர்களை? எண்ணி பாருங்கள். இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் என்ன நினைக்கிறீங்க? இந்த மாதிரி குடும்ப அமைப்பினுடைய அவசியத்தை பற்றி, அதனுடைய தத்துவத்தை பற்றி தெரியாம இருக்கிறாங்க. அது ஒரு முக்கியமான காரணம். இதெல்லாம் தெரியாம போனதற்கு அடிப்படையான சில காரணங்கள் இருக்கிறது. இந்த பிள்ளைகள் இருக்கிறார்களே, இந்த இளம் பிஞ்சுகள், இளம் தம்பதிகள், கல்யாணம் முடிச்சு 1 வருஷம் கூட ஆகல, கல்யாணம் முடிச்சு 1 வருஷம் கூட ஆகல,
குழந்தை பிறந்தாலும் சரி பிறக்காட்டாலும் சரி அதையெல்லாம் கூட கவனத்தில் எடுத்துக்கொள்றது கிடையாது. ஒரு குழந்தை இருக்க நம்ம இவனை வேண்டான்னு சொல்கிறோமே, இந்த குழந்தைக்கு நாளைக்கு யார் பாதுகாப்பு, நமக்கு யார் பாதுகாப்பு? நாம் இவனை வேண்டான்னு சொல்லி நாமளாக சொல்லும்போது நாளைக்கு நம்மளை கல்யாணம் முடிக்கிறதுக்கு இன்னொருத்த முன் வருவானா? யார் நமக்கு வாழ்க்கை தருவா? யோசிக்கத்தானே செய்வா என்பதெல்லாம் கூட என்ன செய்யறதில்லை, சிந்திக்கிறதில்லை. பின் விளைவுகளை பற்றி எதையுமே சட்டை செய்யாமல், எதை பற்றியுமே கவலைப்படாமல், இவன் எனக்கு வேண்டாம், இவனை பிரித்து விட்டுருங்க, கழட்டி விட்டுருங்க என்று சொல்லக்கூடிய பெண்களாகவே முன் வந்து சொல்லக்கூடிய ஒரு நிலைமைய இன்னைக்கு பார்க்கிறவா இல்லையா? இந்த தைரியம் அவர்களுக்கு எங்கிருந்து வந்தது, யார் கொடுத்த தைரியம் என்பதை பற்றியெல்லாம் சிந்தித்து பார்க்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். குடும்ப வாழ்க்கைனா என்னது, இல்லற வாழ்க்கைனா என்னது, இருவரும் சேர்ந்து வாழ்வதன் மூலமாக அடையக்கூடிய நன்மை என்ன என்பதை பற்றிய குறுகிய மனப்பான்மை தான் இதற்கு காரணம். குடும்ப வாழ்க்கை இருக்குல்லங்க, கணவனும் மனைவியும் சேர்ந்து வாழக்கூடிய அந்த வாழ்க்கை, அந்த வாழ்க்கையினுடைய அர்த்தம் என்ன என்பதை பற்றிய குறுகிய மனப்பான்மை, அதற்கான அர்த்தம் தெரியல. கணவன் மனைவி சேர்ந்து வாழ்றதுனால ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன, அதனால் ஏற்படக்கூடிய பயன்பாடுகள் என்ன, அதனால் நாம் அடையக்கூடிய நன்மை என்ன, இந்த சமூகத்திற்கு கிடைக்கக்கூடிய நன்மை என்ன என்பதை பற்றிய பறந்து விரிந்த பார்வை கிடையாது. அந்த பார்வை சுருங்கி போய்விட்டது. அதற்கு காரணம் யார் என்று சொன்னால் பெற்றோர்கள். எல்லாத்துக்கும் பெற்றோர் தான் காரணம், வேற மூணாவது நபரை சொல்ல முடியுமா? ஏன்னா நம்ம பார்வையில் தான் பிள்ளைகள் வளர்றாங்க, நம்ம வீட்டில் வச்சு தான் வளர்க்கப்படுறாங்க, அவங்களுடைய நல்ல நஷ்டம் எல்லாத்துக்கும் நாம தான் பொறுப்பு. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் அது இந்த மாதிரி ஏடா கூடமாக ஏதாவது பண்ணும்போது மூணாவது நபரை காரணம் காட்ட முடியுமா? நாம தான் காரணம். நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் திருமணம் செய்து வைக்கிற பொழுது எப்படிப்பட்ட உணர்வை அந்த பிள்ளைகளிடத்தில் நாம் ஊட்டுகிறோம் என்பதை குறித்து சிந்தனை செய்ய வேண்டும். பிள்ளைகளுக்கு திருமணம் பண்ணி வைக்கிறது ஒரு பெற்றோருடைய கடமை, தாய் தகப்பனுடைய கடமை, அத்தியாவசிய கடமை. அது உரிய வயதை அவர்கள் எட்டுகிற பொழுது அவர்களுக்கு உரிய ஒரு வாழ்க்கை துணை தேர்ந்தெடுத்து திருமணம் செய்து தர வேண்டும். இஸ்லாம் சொல்லி இருக்கக்கூடிய பெற்றோர்கள் மீது சுமத்தி இருக்கக்கூடிய கடமைகள்ல அது மிக முக்கியமான ஏறக்குறை இறுதி கடமை என்று சொல்லலாம். ஏறக்குறைய அதற்கு பின்னால் சில கடமைகள் இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த பெற்றோர்கள் இந்த பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து வைக்கிற பொழுது எந்த மாதிரியான உணர்வை இந்த பிள்ளைகளிடத்தில் ஊட்டி வளர்க்கிறார்கள், ஊட்டி திருமணம் செய்கிறார்கள் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். திருமணத்தின் மூலமாக நிறைய நன்மைகள் இருக்கிறது. அந்த எல்லா நன்மைகளையும் சொல்லி கொடுத்து அதை பழக்கப்படுத்தி அதை சொல்லி திருமணம் பண்ணி வைக்கிறாங்களா, அல்லது ஏதாவது ஒரு குறுகிய நோக்கத்தை சொல்லி திருமணம் பண்ணி வைக்கிறாங்களா என்று சொன்னால் குறுகிய பார்வையோடு தான் திருமணம் செய்து வைக்கப்படுகிறது. குறுகிய எண்ணத்தோட, அந்த எண்ணத்தோடு, அந்த ஆசையோடு, அந்த எதிர்பார்ப்போடு அந்த பிள்ளை என்ன செய்து இங்கே வருது, கல்யாணம் முடிச்சு என்ன செய்து இங்கே வருது, மறுமலா வீட்டுக்குள்ளே வருது. இப்போ அந்த எதிர்பார்ப்பு நிறைவேறலை. எந்த எதிர்பார்ப்போடு, எந்த ஆசையோடு, எந்த எண்ணத்தோடு அந்த பிள்ளை இந்த வீட்டுக்கு வருகிறதோ, கணவனுடைய வீட்டுக்கு வருகிறதோ, வந்ததற்கு பிறகு அந்த ஆசை நிறைவேறவில்லை, அந்த கனவு நிறைவேறவில்லை என்கிற பொழுது அங்கே கணவனுக்கு மத்தியில் விரிசல் ஏற்பட ஆரம்பிக்கிறது. ஆனால் அதே சமயத்தில் இல்லறம்னா என்ன, தாம்பத்திய வாழ்க்கைன்னா என்ன, குடும்ப உறவுன்னா என்ன என்பதை அதனுடைய விரிவான அர்த்தங்களோடு நாம் சொல்லி கொடுத்திருந்தா இந்த மாதிரிப்பட்ட பிரச்சனைலாம் நினைச்சிருக்கா வந்திருக்காது. நாம் என்ன சொல்லி வளர்க்குறோம் தெரியுமா? உனக்கு நல்ல ஒரு மாப்பிள்ளையை பார்த்துருக்கிற, யதார்த்தத்தில் நாட்டு நடப்பில் இருக்கக்கூடிய விஷயத்தை சொல்கிறேன். நல்ல மாப்பிள்ளையை பார்த்துருக்கிறேன், அவன் நல்ல கை நிறைய சம்பாதிக்கிறான், அவன் கை நிறைய சம்பாதிக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தை நம்முடைய பிள்ளைகளிடத்தில் நாம் நினைச்சிடறோம், அறிந்தோ அறியாமலோ அப்படிப்பட்ட ஒரு உணர்வை நாம் நினைச்சிடறோம், ஊட்டுறோம். உண்டுமா இல்லையா? உண்டுமா இல்லையா? பெரிய படிப்பு படிச்சிருக்கிறான், வெளிநாட்டில் வேலை. எப்படி சொல்றோமா? வெளிநாட்டு மாப்பிள்ளை. இன்னும் சொல்ல போனால் அப்படி சொல்லித்தான் நினைச்சது மாப்பிள்ளையை தேடுறது. சில பேர் புரோக்கர்ட்ட சொல்லும் போது எப்படி சொல்லி தான் தேடுறாங்க, வெளிநாட்டில் வேலை பார்க்கணும். இதனால நான் வெளிநாட்டுக்கு போய் சம்பாத்தியம் பண்ணுறதையோ வெளிநாட்டில் வாழக்கூடிய சகோதரர்களாக குறை சொல்லலை. சகோதரர் அப்படி எண்ணி விடக்கூடாது. வெளிநாட்டில் போய் சம்பாத்தியம் பண்ணுறதுனால நம்முடைய ஊருக்கு, நாட்டுக்கு நிறைய பரக்கத்து வருகிறது, அதன் மூலமாக நிறைய குடும்பங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது, அதை நான் குறை சொல்லலை. ஆனால் நம்முடைய பிள்ளைகளிடத்தில், நம்முடைய பெண் பிள்ளைகளிடத்தில் எப்படிப்பட்ட எதிர்பார்ப்பை நாம் ஊட்டி வளர்க்கிறோம் என்று சொன்னால், பணத்தாசை, சொகுசான வாழ்க்கை, ஆடம்பரமான வாழ்க்கை, சுகமான வாழ்க்கை,
வெளிநாட்டு வாழ்க்கை, கல்யாணம் முடித்த உடனே உன்னை கூட்டிகிட்டு போயிடுவான், அங்கே போய் உட்கார்ந்துடலாம். இந்த மாதிரி ஒரு குறுகிய மனப்பான்மையோடு திருமணத்தினுடைய நோக்கம் எதுவோ அதை சொல்லிக் கொடுக்காமல், ஒரு குடும்ப வாழ்க்கையினுடைய நோக்கம் எதுவோ லட்சியம் எதுவோ அதை சொல்லிக் கொடுக்காமல், அடிப்படையான விஷயத்தை கோட்டை விட்டு விட்டு எது ஒரு ஓரமாக இருக்கிறதோ, எது அடித்தளத்தில் இருக்கிறதோ அந்த விஷயத்தை நாம் நிச்சயம் முன்னிலைப்படுத்துகிறோம். முன்னிலைப்படுத்துகிறோமா இல்லையா? உழைக்கக்கூடிய ஒருத்தனைத்தான் நாம் நிச்சயம் நம்முடைய பிள்ளைக்கு கணவனை பார்க்கணும், அதில் சந்தேகம் கிடையாது. ஆனால் அவன் கை நிறைய சம்பளம் வாங்கணும், பெரிய படிப்பெல்லாம் படிச்சிருக்கணும், வெளிநாட்டில் வேலை பார்க்கணும், இந்த மாதிரிப்பட்ட ஒரு ஆசை உணர்வை நாம் என்ன செய்கிறோம், நம்முடைய பிள்ளைகளிடத்தில் நாம் என்ன செய்கிறோம், ஊட்டி அப்படிப்பட்ட ஒரு கணவனை தேர்ந்தெடுத்து திருமணம் செய்து வைக்கிறோம். இந்த பிள்ளை என்ன செய்ய வீட்டுக்கு போகுது பார்த்தோன்னா அங்கே சொன்னது மாதிரியெல்லாம் கிடையாது. அங்கே அப்படிப்பட்ட சொகுசான வாழ்க்கை இல்லை. இந்த பிள்ளை அப்படி வாழ்ந்து பழகிவிட்டது. இந்த வீட்டில் தான் வாழ்ந்த வீட்டில் சொந்த வீட்டில் அப்படி வாழ்ந்து பழகிவிட்டது. பழகிவிட்டாலும் கூட போகக்கூடிய இடத்துல எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம், சமாளித்துக் கொள்ள வேண்டும், எதையும் தாங்கக்கூடிய துணிச்சல் வேண்டும், தைரியம் வேண்டும் என்றெல்லாம் வாழ்க்கையுடைய அர்த்தத்தை சொல்லிக் கொடுத்து புரிய வைத்து அவர்களுக்கு திருமணம் செய்து அனுப்பி வைக்க வேண்டும். ஆனால் அப்படி அனுப்பி வைக்கக்கூடிய பெற்றோர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க? குறைவுதான். பெரும்பாலும் இந்த மாதிரிப்பட்ட உணர்வுகளோடு, இந்த மாதிரிப்பட்ட ஆசைகளோடு, இந்த மாதிரிப்பட்ட கனவுகளோடு தான் இந்த பிள்ளைகள் வீடுகளுக்கு வருகிறார்கள். இதில் ஒரு சில பிள்ளைகள் விதிவிலக்காக இருக்கலாம், அதில் மாற்று கருத்து இல்லை. ஒரு சில பேர் விதிவிலக்காக இருக்கலாம், இல்லை சாலிகான பிள்ளைகளாக இருப்பாங்க, உங்களுடைய உள்ளத்தில் எதிர்பார்ப்புகள் இருக்காது, ஆசைகள் இருக்காது, கணவன் என்ன சொல்கிறான் அந்த மாதிரி நம்ம வாழ்ந்துடணும், கணவனுக்கு சம்பாத்தியத்தில் நம்ம என்ன வாழ்க்கை நடத்தணும் அப்படிங்கிற உயர்வான எண்ணத்தோடு வரக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் அப்படிப்பட்டவர்கள் குறைவுதான். அதனால தான் இங்கே வந்த உடனே முதல்ல வைக்கக்கூடிய கோரிக்கை என்ன தெரியுமா? என்ன கோரிக்கை? எனக்கு விசா எடுங்க அப்படின்ட்டு. எனக்கு விசால இருந்து தான் விரிசல் ஆரம்பிக்குது. நல்லா கவனிச்சுடுங்க. விசாங்கிற பேச்சு எப்போ ஆரம்பிக்குதோ அப்போதான் விரிசல் ஆரம்பிக்கிறது. விசா கிடைத்து விட்டால் என்ன நடக்க? அதுக்கு பிறகு மாமனார் மாமியாரை பார்க்கறது யாரு? கணவன் சம்மதிப்பானா? இல்லை ஐயா வாப்பா அம்மாங்க தனியெல்லாம் இருக்கிறாங்க, அவங்கள யார் கவனிச்சுக்கிடுவா அப்படின்னு ஒரு வார்த்தையை விடுவான். அடுத்ததா ஐயோ ஒரு வார்த்தை விடுவான், நான் என்ன வேலை செய்யறதுக்கு வந்தேங்க, உன் வாப்பா அம்மாவுக்கு துணி துவைச்சு போடுறதுக்கும் சமைச்சு போடுறதுக்கும் வேலை செய்யறதுக்கும் இதுக்காக நான் வந்தேன், இதுக்காக என்ன கட்டி கூட்டு வந்தானே என்ன நினைச்சு அவ கேட்பா. ஆரம்பிச்சிருதா? விசால இருந்து ஆரம்பிக்குது. அப்ப நாம எப்படி சொல்லி நம்முடைய பிள்ளைகளை வீட்டுக்கு அனுப்பி வைக்க வேண்டும், எப்படிப்பட்ட உணர்வை ஊட்ட வேண்டும் என்று சொன்னால், வாழ்க்கை என்பது அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய மிகப்பெரிய நியாமத்து. குடும்ப அமைப்பு என்பது அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய நியாமத்து. இதுல மிக முக்கியமான இடத்தில் இருக்கக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால், பரஸ்பர பாதுகாப்பு என்பது. கணவன் மனைவிக்கு பாதுகாப்பு, மனைவி கணவனுக்கு பாதுகாப்பு. கடைசி வரையிலும் ஒருவர் இன்னொருவருக்கு பாதுகாப்பாக இருப்பதுதான் வாழ்க்கையினுடைய மிக முக்கியமான அர்த்தம். அதற்காகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நினைச்சான் ஜோடி ஜோடி எல்லாத்தையும் படைச்சு வச்சிருக்கிறார். தனி ஆளா படைக்காம எல்லா இனத்திலையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜோடி ஜோடியாக உருவாக்கி வச்சிருக்கிறான். ஒருவேளை ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் இறந்து போனா கூட மறுமணம் செய்ய வேண்டும் என்று இஸ்லாம் ஏன் வலியுறுத்துகிறது? அதை பற்றி யோசித்து பாருங்கள். ஒருத்தருக்கு இன்னொருத்தர் பாதுகாப்பு துணை கண்டிப்பா இருந்தாகணும். அதைத்தான் திருமணத்தினுடைய மிக முக்கிய நோக்கமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காமிக்கிறான். வேற எத்தனை நோக்கங்கள் இருக்கலாம்? குழந்தையை பெற்றுக் கொள்வது, நம்முடைய உடல் தேவையை நிறைவேற்றிக் கொள்வது, இன்னும் பல எத்தனை காரணங்கள் இருக்கலாம். ஆனால் அதெல்லாம் அடுத்ததான். அல்லாஹ் முதல்ல சொல்லக்கூடிய காரணம் என்ன? ومن آيات أن خلق لكم من أنفسكم أزواجا لتسكنوا إليها. நீங்கள் அமைதியான வாழ்க்கை அடைய வேண்டும், அமைதியான வாழ்க்கையை பெற வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு வாழ்க்கை துணை அமைத்து தந்திருக்கிறான். அமைதி வேண்டும், பாதுகாப்பு வேண்டும். ஒருத்தருக்கு ஒருத்தர் நீ எனக்கு நான் உனக்கு, என் கணவன் என்னுடைய மனைவி என்னுடைய பிள்ளைகள் என்ற உணர்வோடு நினைச்சு வாழ வேண்டும். இந்த மாதிரி பரந்துபட்ட உணர்வை ஊட்டி அந்த பிள்ளைகளை என்ன செய்யணும்? வீட்டுக்கு அனுப்பி வைக்க வேண்டும். ஆனால் அப்படி அனுப்பிச்சதில்லை, செய்வதில்லை. கிறிஸ்தவ சமுதாயத்தை பாருங்க, கல்யாணத்துக்கு முன்னால கவுன்சிலிங் கொடுக்குறாங்க. இன்னைக்கு அது தேவைப்படுது. நம்முடைய சமுதாயத்திற்கு இன்றைக்கு அது தேவைப்படுகிறது. ரெண்டு பேருக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது, ரெண்டு பேருக்கு ஒன்றுமே தெரியல. எப்படி அந்த பெண்ணினுடைய வலிக்கு அந்த திருமண ஒப்பந்தத்தை நடத்துறதுக்குரிய வார்த்தையை சொல்றதுக்கே தெரியலையோ, திருமணத்தை நடத்தும்போது பார்க்குறோமா இல்லையா? அந்த வார்த்தை சொல்லி கொடுத்தா கூட வாயில் வர மாட்டேங்குது. இத்தனைக்கும் தமிழில் தான் சொல்லி கொடுக்குறோம், தெரியலையோ? அந்த மாதிரி அந்த ரெண்டு பேருக்கும், கணவன் மனைவி ரெண்டு பேருக்கு ஒன்றுமே தெரியறதில்லை. வாழ்க்கையினுடைய குறிப்பிட்ட பகுதியை தவிர வேறு எந்த அம்சங்களை பற்றிய
விவரங்களும் அவர்களுக்கு கிடையாது. இந்த நிலையை நினைச்சாங்க, இல்லற வாழ்க்கைக்குள்ள நினைச்சாங்க, வர்றாங்க. கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்கு. அப்ப 2 பேருக்கு சொல்லிக் கொடுக்கணுமா இல்லையா? அந்த காலத்து வாழ்க்கை முறை வேறு, இந்த காலத்து வாழ்க்கை முறை என்பது வேறு. இன்னைக்கு நாம குடும்பத்தோட உட்கார்ந்து ஒன்னா சாப்பிட்றோமா? அப்படிப்பட்ட ஒரு பழக்கம் இருக்கா? அம்மா அப்பா குழந்தைகள் ஏன்னா எல்லாரும் உட்கார்ந்து ஒரு சாப்பிடக்கூடிய, அந்த சாப்பிட்றது கூட கூடி உட்கார்ந்து இருக்கக்கூடிய பழக்கம் அது இல்லையே. ஒரு குடும்பத்தில் ஒரு பிரச்சனை ஏற்படுது, எல்லாரும் உட்கார்ந்து ஆலோசனை பண்றோமா? சாப்பிடும்போது எல்லாரும் உட்கார்ந்து சேர்ந்து சாப்பிட்ட அந்த காலத்தில் அப்ப 4 விஷயங்களை பரிமாறிக்கொள்வோம். குடும்பத்தின் நல்ல நஷ்டங்கள் நம்ம கூடவே இருக்கக்கூடிய நம்முடைய பிள்ளைகளுக்கு தெரியும். கணவன் மனைவிக்கு வந்து சண்டை வரும், அதை எப்படி ஃபேஸ் பண்றாங்க, எப்படி எதிர்கொள்கிறார்கள் என்பது இந்த பிள்ளைகளுக்கு தெரியும். இப்போதான் எல்லாம் தனி தீவுகளா இருக்கிறாங்களே. மகன் இருக்கிற அவனுக்கு ஒரு அறை, மகன் இருக்கிற அவளுக்கு ஒரு அறை, கணவனுக்கு ஒரு அறை, மனைவிக்கு ஒரு அறை, எல்லாருக்கும் தனித்தனியாட்டு. காணா குறைக்கு ஆளுக்கு கையில் ஒரு செல்போன் வேற, அப்பா கையில் ரிமோட் கண்ட்ரோலு. அப்பா என்ன செய்யறாரு? நியூஸை பார்க்கறாரு, அம்மா சீரியலை பார்க்கறா. இவன் வந்து என்ன செய்யறான்? கையில் டேப்லெட்டா அதை வச்சிருக்கிறான். இவன் என்ன செய்யறா? செல்போன் வச்சு நோண்டிட்டு இருக்கிறான். வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக் அப்படின்னு 4 பேர் 4 தனி தீவுகளா உட்கார்ந்துட்டு இருக்கிறான். பேச்சே இல்லையே. குடும்பத்துக்குள்ள பிள்ளைகளுக்கு மத்தியில், பெற்றோர்களுக்கு மத்தியில் பேச்சுவார்த்தையே கிடையாது. அப்படி இருக்கும்போது ஃபேமிலி ப்ராப்ளம் வந்தால் அதை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறது எப்படி அவங்களுக்கு தெரியும்? ஒன்றுமே தெரியல. அதனால இதுக்குன்னு தனியாக நிச்சயம் ஒன்று இருக்கு, கோச்சிங் கொடுக்க வேண்டியிருக்கு. கிறிஸ்தவ சமுதாயத்தில் செய்கிறார்கள். திருமணத்திற்கு முன்னதாக திருச்சபைகளில் அழைத்து வைத்து பாதிரியார் நினைச்சாரு, தனித்தனியாக அந்த மணமகனுக்கும் மணமகளுக்கு நினைச்சாங்க, அந்த இல்லறத்தை பற்றிய பல விஷயங்கள் நினைச்சாங்க. அவன் இத்தனைக்கும் துறவியாக தான் உட்கார்ந்துட்டு இருக்கிறான். ஆனாலும் 2 பேருக்கு என்ன செய்யறான்? சொல்லிக் கொடுக்குறாங்க, எப்படி இல்லற வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை பற்றிய நுணுக்கங்களை சொல்லிக் கொடுக்குறாங்க. அதனால் அன்பார்ந்த சகோதரர்களே, இதை வந்து நிறைய பேச வேண்டியிருக்கிறது. இது சம்பந்தமாக பேசக்கூடிய விஷயங்கள், தகவல்கள் நிறையவே இருக்கிறது. ஆனால் எல்லாவற்றையும் என்ன செய்ய முடியாது, இந்த குறைய நேரத்தில் சொல்ல முடியாது. அதனால இல்லற வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை என்பது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து படைப்பினங்களுக்கும் பொதுவாக தந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம். அந்த குடும்ப வாழ்க்கையை நம்ம என்ன செய்யணும்? பாதுகாக்க வேண்டும், பத்திரப்படுத்த வேண்டும். அது உடைந்து விடாமல் பாதுகாக்க வேண்டும். அது சின்னாபின்னமாகி விடாமல் அதை என்ன செய்யணும்? கவனத்தோடு கையாள வேண்டும். அப்படிப்பட்ட கடமை உணர்வு நம் அனைவருக்குமே இருக்கிறது. குறிப்பாக பெற்றோருக்கு இதில் அதிகமான பங்களிப்பு இருக்கிறது. வீட்டில இருந்து, கணவனுடைய வீட்டில இருந்து ஏதாவது அதிருப்தியோடு திரும்பி வந்து விட்டால் திரும்ப என்ன செய்யணும்? போங்க, உனக்குன்னு ஒரு வாழ்க்கை அமைஞ்சாச்சு, என்ன செய்யணும்? திரும்ப துரத்தி விட வேண்டும். ஆனால் அப்படிப்பட்ட நிலைமை இருக்குதா? இல்லை. ஒன்று அப்படி சொன்னானா? அப்படியா, இரு நீ போவா, பார்த்துக்கிடுவோம், என்ன செய்ய கூட ஏற்றி விடுறது. சமாதான முயற்சி செய்து இருவரையும் சேர்த்து வைப்பதற்கு பாடுபட வேண்டுமா, அல்லது ஏற்றி விடணுமா? பெற்றோர்களை என்ன செய்யறாங்க? ஏற்றி விடுறாங்க. நீ ஆனா பிறந்தவன்டா, நீ அங்கே போற, அவளை தேடியான் போற, அவன் வருவா, படியை தாண்டி போனா இல்ல வருவா, வாராளா இல்லையான்னு பார்த்துருவோம் சொல்லி இங்கே ஏற்றி விடுறது, அங்கே ஏற்றி விடுறது. அவனுக்கு அவ்வளோ திமிராயிடுச்சா? பரட்டுமா பார்ப்போம், என்ன செய்யறது? அங்கே ஏற்றி விடுறது. மாறி மாறி ஏற்றி விடுறதுல 2 பேரும் மகா கில்லாடிகள். எங்க குடும்ப விளங்குன்னு கேட்கிறேன். யாருடைய கையில் இருக்கிறான்? அல்லாஹ் ஒப்படைத்திருக்கிறான், பெற்றோருடைய கையில் ஒப்படைத்திருக்கிறான். எதுவாக இருந்தாலும் உங்களுக்குள்ளே பேசி முடிச்சிடணும், இங்கே எல்லாம் வரப்படாது என்று அனுப்பி வச்சேன்னா அடுத்த தடவை என்ன நடந்தாலும் நினைச்சுவாங்க, அவங்களுக்குள்ளே போட்டு அமைக்கிடுவாங்க. சண்டை வருங்க, வராமல் இருக்காது. ஃபேமிலினா சண்டை வரதான் செய்யும், வராமலாம் இருக்கும், வரதான் செய்யும். எல்லாம் இதான் வாழ்க்கை. சண்டை வரணும், வந்தாதான் வாழ்க்கை. சண்டை வரணும், வந்தாதான் வாழ்க்கை. ஊடலும் கூடலும் மாறி மாறி வர வேண்டும். அதுதான் குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது. ஊடல் அப்புறமா கூடல், அதில் இருக்கக்கூடிய ஆனந்த மகிழ்ச்சி வேற எதிலும் இருப்பதில்லை. அதனால் இந்த 2ம் இணைந்துதான் வாழ்க்கை என்பது. அதற்காண்டி ஊடல் வந்து விட்டால் என்ன செய்ய, பானையை போட்டு உடைச்ச மாதிரி என்ன செய்யக்கூடாது, குடும்பத்தை போட்டு உடைச்சிடக்கூடாது. அப்படிங்கிற உயர்ந்த மனப்பான்மையுடைய பிள்ளைகளிடத்தில் நாம் என்ன செய்யணும்? இந்த வயசிலே சொல்லிக் கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட உணர்வுள்ளவர்களாக நம்முடைய பிள்ளைகளை நாம் அனுப்பி வைக்கிற பொழுது இன்ஷா அல்லாஹ் குடும்பம் இனிமையாக அமையும் என்பதில் சந்தேகம் கிடையாது. அதற்கு நல்ல வாய்ப்பினை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் வழங்கிடுவானாக.